ஸோ நீங்கள் முன்னாடி 8 இயர்ஸ்க்கு முன்னாடி கீழே விழுந்தபோது உங்களுக்கு இந்த ஸ்பைனில் இங்கே லைட்டாக அடிபட்டிருக்கு. அது 8 இயர்ஸ் முன்னாடி நடந்ததுனால அது நடந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகி ஒரு மாதிரி செட் ஆகி உட்காந்துருக்கு. ஆனால் நம்ம பெருசாக நீங்கள் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல, உட்காந்துட்டு வேலை பார்க்குறீங்க. உங்கள் முதுகு தண்டு எப்படி இருக்குன்னா ஒரு பயங்கர ஹார்டாக கல் மாதிரி இருக்குது. உங்களுக்கு நம்ம தொடும்போது உங்களுக்கு அந்த மூச்சு முட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் முதுகு தண்டே வந்து ஒரு பெரிய அயன் ராட் மாதிரி இருக்கும். யாரோ 4 பேர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். மூச்சு விடுறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதுக்காக நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்து பார்த்தீங்க? நீங்கள் இதுக்கு என்ன நீங்கள் கிளியர் பண்ண ட்ரை பண்ணீங்க? ஓகே, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கெட்டு பார்த்து வந்துருக்கணும். நீங்கள் பெருசாக ஒன்றுமே பண்ணல. நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக கவனிச்சிருக்கீங்க. உட்காந்துட்டு வேலை பார்க்குறீங்க, இதுக்கான கவனமாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் அமுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அமுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு போதுன்ற எண்ணமே வராது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளேருந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓல்டு இன்ஜுரி, ஆனால் அதோட ஸ்பாசம் இல்லை இம்பேக்ட் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. அதை நம்ம வெளியில் கொண்டு போகாமல் அது அப்படியே தங்கியிருக்கு. அதுக்காக நம்ம வந்து ஸ்டெப் எதுவும் எடுக்காமல் அப்படியே மாட்டிருக்கு. ஸோ இதை க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஃபிட்னஸ் பண்ணி உங்கள் உடம்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்.